ஒரு ஐடியாலஜிக்கல் லிங்கிங்க கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்துறது இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு இது ஒரு பாயிண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதான் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்னா என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் தாண்டி இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் நீதிபதி கொடுத்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல்ல பெண்டிங் இருக்கும் பொழுதும் டிவிஷனல் பெஞ்சு நீதிபதி அவர்கள் கொடுத்த மேட்டரை அப்பீல் போகும்பொழுது டிஸ்மிஸ் பண்ணதுனாலையும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை திராவிட முன்னேற்ற கழகம் பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முக்கிய கேள்வியும் உண்டு. அதனால இந்த சட்ட நுணுக்கங்களை முழுசா புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி பார்க்கும் பொழுது இம்பீச்மெண்ட் அண்ட் ரிமூவல் ப்ரொசீடிங்ஸ் வேர் இனிஷியேட்டட் லைவ் லால இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கிற ஒரு முக்கியமான ஆர்டிகல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் எம்பிஸ் மூவ் இம்பீச்மெண்ட் மோஷன் அகைன்ஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படிங்கிற தலைப்புச் செய்தியோட ஆர்டிகல் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல இந்தியா பிளாக்கோட சேர்ந்து செயல்பட்டு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது, நடக்கவும் நடக்காது, சட்ட ரீதியாகவும் நடக்காது. கண்டிப்பா பார்லிமெண்ட் இதை ஏத்துக்கவும் மாட்டாங்க, இது நடக்க போறதும் கிடையாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா பிளாக்கும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பாஸ் த்ரூ ஆகாது, பார்லிமெண்ட்ல கண்டிப்பா இது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சோம் ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா இதை இன்டைரக்டா நீதித்துறையை அரசியல் படுத்துறதுக்கான செயல்முறையை தான் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா பிளாக்கும் செய்யறாங்கன்றத நம்மலாம் புரிஞ்சுக்கணும்.